குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 20/8/2026 ஆவணி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆகஸ்ட் மாதம். அஷ்டமி திதி. அஷ்டமி திதினா காலபைரவருக்குரிய நாள். நம்ம நேரம் சரியில்லைன்னா காலபைரவரை வணங்குறது ரொம்ப நல்லது. ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10, யமகண்டம் 6 to 7. காலை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10:45 to 11, 12:00 to 1:15. கௌரி நல்ல நேரம் 6:30 to 7:30. உண்மையில் கோழைத்தனத்தை விட பெரிய பாவம் எதுவுமே இல்லை. ராசி பலன்: மேஷம் மகிழ்ச்சி, ரிஷபம் லாபம், மிதுனம் முயற்சி, கடகம் உயர்வு, சிம்மம் நன்மை, கன்னி வரவு, துலாம் வெற்றி, விருச்சிகம் சுகம், தனுசு வாழ்வு, மகரம் பெருமை, கும்பம் நற்செய்தி, மீனம் பாராட்டு. நாளைய விசேஷங்கள் நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஆவணி 4ஆம் நாள் ஆகஸ்ட் 21 வரலட்சுமி விரதம். நமது வாழ்வை, நமது வீட்டை வளமாக்கும் வரலட்சுமி விரதம், சுமங்கலி விரதம், மகாலட்சுமி விரதம். நமது சந்தோஷத்தை, நமக்கு பணம் மட்டுமே ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், இது எல்லாமே நமக்கு வேணும். அதை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான விரதம் வரலட்சுமி விரதம். அது வெள்ளிக்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம். நீங்கள் இதை எல்லாரும் கலந்துக்கோங்க. இப்படி இல்லைன்னா யாருக்காவது முடிஞ்சது ஒரு மஞ்சள் குங்குமம் அதை கொடுங்க. இல்லைன்னா போய் அம்மனை தரிசனம் பண்ணுங்க. அப்படி முடியலன்னா வீட்டிலையே நீங்கள் இருக்கிறத வச்சு ஒரு தீபம் ஏற்றி, ஒரு மண் விளக்காக இருந்தால் கூட தீபம் ஏற்றி அதை சந்தோஷமாக வழிபாடு பண்ணுங்க. நமக்கு ஆண்டவன் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நமக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக அருமையான ஒரு இது. வாழ்க்கையின் இன்பமே கற்பதில்தான் இருக்கிறது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானை வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அறம்பயிரும் கிடந்து என் படியாய் கிடந்து உன் பல்லவாய் காண்பேன். 3ஆம் துர்காஷ்டமி. இன்று அஷ்டமி, துர்காஷ்டமி. நாளை வைத்ருதி சிரார்த்தம், வரலட்சுமி விரதம். ஃப்ரெண்ட்ஸ், ருண விமோசன பிரதோஷம் என்னைக்கு தெரியுமாங்க ஃப்ரெண்ட்ஸ்? 8ஆம் தேதி, ஆவணி 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ருண விமோசன பிரதோஷம். நம்மளோட கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கின்ற ருண விமோசன. உடல் அன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு அன்னைக்கு சிவபுராணம் படித்து சிவனை வழிபட்டால் உடலில் இருக்கின்ற நோய்கள் தீரும். ருண விமோசன பிரதோஷம். நமக்கு உடல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அன்றைக்கு நாம் பிரதோஷமே ரொம்ப சிறப்பானது. அன்றைக்கு வழிபாடு பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. அது என்னைக்கு? அதுதான் ஆவணி 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆகஸ்ட் 25ஆம் நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வரலட்சுமி விரதம் இன்றைக்கி நாம் மாலையே நாளை காலையில் நீங்கள் சுவாமியை வாசல்படியிலேருந்து பூரண கும்பத்தோடு உள்ளே ஒரு அழைச்சிட்டு போய் சுவாமியை வச்சோன்னாக்கா நம்ம புனர்பூஜை 3ஆம் நாள் செய்யணும். நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு அன்னைக்கு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னாக்கா இன்றைக்கு அதாவது வியாழக்கிழமை சாயங்காலம் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து மகாலட்சுமி அப்படியே வீட்டில் அழைச்சி அதிலிருந்தே நீங்கள் பண்ணிங்கன்னா புனர்பூஜை வாசல்லேருந்து
கும்ப கும்ப மரியாதையோடு அன்னையை வீட்டில் அழைச்சி நீங்கள் இது பண்ணிங்கனாக்கா புனர்பூஜை இப்போ வந்து வியாழன் வெள்ளி சனிக்கிழமை நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டில் மஞ்சள் வந்து அதாவது எப்பேற்பட்ட தோஷத்தையும் இது பண்ணிடும். இது என்ன கோமியத்தை வாங்கி தெளிச்சிருங்க. நமக்கு வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது தான். மிகப்பெரிய பூஜை வரலட்சுமி விரதத்துக்கு வாழை இது கட்டுங்க முடிஞ்சால். இங்கெல்லாம் ஜோடியே 30 ரூபா 40 ரூபான்னு விற்கிறாங்க. ஒரு பெரிய இதில் 100 ரூபான்னு முடிஞ்சால் அதை செய்யுங்க. நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் வந்து மாவிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவிலை அந்த உங்களால் என்ன முடியுதோ வாழைப்பழம், பழங்கள், தேங்காய் பழம், அப்புறம் வெத்தலை பாக்கு கட்டாயம் வச்சுருங்க. ஒரு எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் சுவாமி முன்னாடி சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம் இருக்கோ வீட்டில் பாலோ பாயாசமோ என்ன முடியுதோ உங்களால் செய்து வச்சு நிவேதனம் பண்ணி சக்கரை பொங்கலோ ஒரு இதுவோ வச்சு வெரைட்டி ரைஸு சாப்பாடு எலுமிச்சை சாதம் புளி சாப்பாடு இதெல்லாம் வச்சு உங்களால் என்ன முடியுதோ நிவேதனம் பண்ணுங்கள். மாவிலை கட்டாயம் முக்கியம். மாவிலை தோரணம் வீட்டு முன்னாடி கட்டுங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எப்பொழுதும் வீட்டில் நிரஞ்சனமாக இருக்கிற மாதிரி பால் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நிரஞ்சனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மஞ்சள் தண்ணி வந்து கோமியத்தை வாங்கி தெளிச்சுக்கோங்க வீடு ஃபுல்லாக. அதே மாதிரி மஞ்சள் அப்படி முடியல, ஏன்னா ஒருத்தருக்கு கிடைக்காது. மஞ்சள் தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதனால் பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. பொட்டு குங்குமம் சுமங்கலி பெண்களாக இருக்கிறது வந்து அந்த செல்வத்தை ஈர்த்து நமக்கு கொடுக்கின்ற ஒரு இது நமக்கு அந்த இது இருக்குது. நீங்கள் அதனால் மஞ்சள் பூசி குளிங்க. பெண்கள் அதாவது திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி மஞ்சள் பூசி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஒன்று. சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குடிச்சிட்டு குங்குமம் ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சமாக இல்லை பொட்டு வச்சு கூட கீழே கொஞ்சம் எப்பவும் போல் நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியில் போகும்போது விபூதி நீங்கள் வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. மாவிலை கட்டாயம் முக்கியம். மாவிலை தோரணம் கட்டுங்க. பூக்கள் எப்பவும் போல் நீங்கள் வாங்கிக்கோங்க. வீட்டில் பூக்கள் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒரு ஒன்று. நீங்கள் இதை கட்டாயம் இந்த வரலட்சுமி பூஜை செய்ய. வரலட்சுமியோட மகிமையை வந்து சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் அது விலகிடும். நிச்சயமாக இதை வந்து நீங்கள் செய்யுங்க. பஞ்சபாத்திரம் உத்திரணி தண்ணி இது சைவ வீட்டில் எல்லாம் வச்சுருப்பாங்க பஞ்சபாத்திர உத்திரணி. ஏன்னா மட்டன் சாப்பிட்ற வீட்டில் இந்த இதே இருக்கக்கூடாது, மணி இருக்கக்கூடாதுன்னு ஒரு சிலர் இது பண்ணுறாங்க. இந்த மட்டன் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் இது பண்ணிட்டு மற்ற நாளில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதும் சுபிக்ஷமாக ஒரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முதல்ல விநாயகரை நினைங்க, அப்புறம் குலதெய்வம், அப்புறம் மகாலட்சுமி. எல்லா தெய்வமுமே ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும். முருகர் விநாயகப் பெருமான் முழுமுதற் கடவுள். அவருக்கு ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு முதல்ல அவருக்கு எந்த விதமான பின்னமும் ஆகாமல் ஒரு இது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் விநாயகரை தான் வழிபாடு பண்ணணும். அவர் ரொம்ப எளிமையாக இருக்கும். மஞ்சள் பிடிச்சி வச்சா எதுலனாலும் வந்து உட்காந்துருவார் விநாயகப் பெருமான். அதனால் ஒரு வெத்தலையிலையோ ஒரு இலையிலையோ நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அவருக்கு பூ வச்சு தூபதீபாரணை கட்டி எந்த விதமான பின்னமும் இல்லாமல் நடக்க வேண்டும் என்று இறைவனை அந்த பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அதை அவர்கிட்ட செஞ்சோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது. அதை செய்து இந்த புனர்பூஜை 3ஆம் நாள் செய்யுங்க. இன்றைக்கி சாமி அழைச்சா 3ஆம் நாள் புனர்பூஜை செய்து சாமியை இது பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மாவிலை வந்து மாதத்தில் ஒரு நாள் முடியும் பொழுது வீட்டு வாசலில் கொண்டு வந்து நீங்கள் வைங்க, ரொம்ப நல்லது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.